யோகா நம்முடைய ஆயுளை அதிகரிக்கிறது. யோகா பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, கவலை தான் அவனை கொன்னுடுச்சுன்னு சொல்லுவாங்க. கவலைக்கு ஆப்போசிட் என்னது? யோகா. நீங்கள் யோகா பண்ணலைன்னா எதை பற்றியோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யோகா இல்லைன்னா ஒன்று கவலை இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? யோகா. யோகான்னா என்ன? அன்பா பாபாட்ட புத்தியை கொண்டு போகிறது. அப்போ இந்த யோகா உங்களுடைய ஆயுளை என்ன பண்ணிடுது? அதிகரிச்சிருது. அப்போது ஏன்னா சரீரம் இயல்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். கவலை இல்லைன்னாலே சரீரம் ஒழுங்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இயங்க ஆரம்பிச்சிடும். பாபா சொல்றார், யோகாவினால் தான் ஆயுள் அதிகரிக்கிறது, பாவ கர்மம் அழிகிறது. வேற எந்த உபாயம் கொண்டும் தூய்மையாக முடியாது, பதீத்தத்திலிருந்து பாவனமாக முடியாது. பதீத்த பாவனா என்று நம்ம சொல்றோம். அவரைத்தான் நாம நினைக்கிறோம், பகவானைத்தான் நினைக்கிறோம். ஆனா பகவான் யார் என்று யாருக்கும் தெரியல. பாபா சொல்றார், நான் பாரதத்திற்குத்தான் வருகிறேன், இது என்னுடைய ஜென்ம பூமி. சோம்நாத் மந்திர் எவ்வளவு அலங்காரமா பிரம்மாண்டமா இருக்குது. இதையெல்லாம் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்தில். பிறகு இதை நினைவு சின்னமாக ஆரம்பமாகுகிறார். சோமநாத்னா சோமரசம் கொடுத்தார். சோமரசம்னா அது ஒரு விதமான மது. அப்போ ஞானம் அப்படிங்கிறது ஒரு விதமான சோமரசம். அது நம்ம என்ன பண்ணுது? அஞ்ஞான உலகத்தினுடைய போதையிலிருந்து விடுவிச்சிடுது. பாபா சொல்றார், நாம துக்கமான உலகத்துல இருந்தாலும் நாம சுகமாத்தான் இருக்கிறோம். எதை அருந்தி இருக்கிறதுனால? சோமரசம் குடிச்சிருக்கிறதுனால. பாபா சொல்றாங்க, பாபா கொடுக்கிற ஞானம்தான் சோமரசம். அதனால அவருக்கு பேர் என்னது? சோமநாத் என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னங்களை உருவாக்குறோம். எப்பவும் இறைவன் நமக்கு சோமரசம் கொடுத்தார். அந்த பெயர்ல சோமநாத் அப்படின்னு ஒரு கோவில் கட்டணும். எப்போ பூஜாரி ஆகிறோமோ அப்போ முதல்ல சோமநாத் கோவில் தான் நாம கட்டுறோம். அப்போ அவர் கொடுத்த அந்த ஞானத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த போதை என்ன பண்ணுது? முதல்ல அவருக்கு அந்த கோவிலை கட்ட வைக்குது. இப்போ சோமநாத், சோமரசம் நமக்கு ஆன்மீக போதை கொடுக்குது. அந்த ஆன்மீக போதை எல்லா துக்கத்திலிருந்து விடுவிச்சிடுது. பாரதமும் சத்தியுகமாக திரேதாயுகமாக இருந்தபோது செல்வம் நிறைந்ததாக இருந்தது. பிறகு துவாபர யுகத்தில் நிறைய கோவில்கள் கட்டி பொருள் செலவு செய்தோம். வைரத்துக்கு சமமாக இருந்த பாரதம் இப்பொழுது சோழி போல ஏழை ஆகிவிட்டது. தந்தை பாரதத்தை மீண்டும் வைரமாக ஆக்குகிறார். யார்கிட்டையும் கேளுங்க, படைப்பவர் யார் என்று கேட்டால் இறைவன், பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், சர்வ வியாபின்னு சொல்லிடுவாங்க. பாபா சொல்றார், இப்போ இந்த கற்பக மரம் இத்து போன நிலையை அடைந்து விட்டது. தன்னை பார்க்க வேண்டும். நான் லாயக்காக ஆகி இருக்கிறேனா? மம்மா பாபா உட்கார்ந்த சீட்டில் என்னை உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு தகுதியாக ஆக்கி இருக்கிறேனா? இந்த உலகமே அழுக்கானது. பவித்திரத்தா இங்கே முக்கியம். இப்பொழுது ஆரோக்கியமும் இல்லை, செல்வமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. இது வெறும் காணல் நீர் போல தென்படுது. எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே இல்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் வெறும் காணல் நீராகி விட்டது. இது பற்றி துரியோதனனுடைய ஒரு கதை கூட உண்டு. பாண்டவர்கள் மாளிகை கட்டியிருப்பாங்க, சுகதாமம் கட்டியிருப்பாங்க. அங்கே தரை தண்ணி மாதிரி இழைச்சி வச்சுருப்பாங்க. அவன் தண்ணி தானோன்னு நினச்சிட்டு பார்த்து கால் வைக்கும்போது அது வெறும் தரையாக இருக்கும், தடிக்கிடும். அப்புறம் தண்ணியை பார்த்தீங்கன்னா அதில் கலர் பூவெல்லாம் வச்சு வர்ணங்கள் எல்லாம் பூசி தண்ணி எது மாதிரி இருக்கும்? தரை மாதிரி இருக்கும். அப்போது துரியோதனன் தரையை தண்ணின்னும் தண்ணியை தரையினும் பார்த்து ஏமாந்தான் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி, நாம் இங்கே கிளாஸுக்கு வந்தால் நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அங்கேயா போகிறீங்க ஐயோ அப்படிம்பாங்க. நாம தான் அவங்கள பார்த்து ஐயோன்னு சொல்லணும். அவங்களுக்கு இது என்னவோ ஒரு பயங்கரமான சிறை கூட மாதிரி தெரியுமோ என்னமோ தெரியல. ஐயோ அங்கே போனால் என்னெல்லாம் சொல்லலாமோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்தாங்க, புரிஞ்சுட்டாங்கன்னு, அடடா இதையா இப்படி நினச்சேன், இப்படி துரியோதனன் ஏமாந்தான் தண்ணியை தரேன்னு நினச்சான்.
தரைய தண்ணின்னு நினைச்சான். இன்னைக்கு உலகமும் அப்படித்தான். உண்மையெல்லாம் பொய்யா பார்க்குது, பொய்யெல்லாம் நிஜமா பார்க்குது. அழியக்கூடியதெல்லாம் இதுதான் எனக்கு நிஜம், நிரந்தரம் அப்படின்னு நினைக்குது. நிரந்தரமானதே ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அங்கெல்லாம் நம்ம போயிடவே கூடாது. அப்போ பாபா சொல்றார், இது துரியோதனன் மாதிரி உன் நெசத்தை பொய்யணும், பொய்ய நெசம்னு நம்பிட்டு இருக்கிறது. திரௌபதி கூறினார், என் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று. மகாபாரதத்தில் சொல்ல போனா எல்லாருமே இப்போ திரௌபதி தான். எப்ப விகாரத்துல மாட்டினார், ஒருத்தவங்க கோவப்பட்டாலே போச்சு, அவங்க மரியாதை கூடுமா குறையுமா? குறைஞ்சிரும். பாபா சொல்றார், மானம் மரியாதை எல்லாமே பவித்திரத்தாவுக்குள்ள இருக்குது. பவித்திரத்தா இருக்கிற வரைக்கும் அவங்க தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்படுறாங்க. பவித்திரத்தா போச்சா அந்த மரியாதை போச்சு. அப்போது திரௌபதி எப்படி என் கௌரவத்தை காப்பாற்றுன்னு சொன்னாங்களோ அதுபோல் இன்னைக்கு எல்லா ஆத்மாக்களும் நம்ம கௌரவம் இப்படி காத்துல போதே, காப்பாற்று இறைவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வழிகாட்டக்கூடிய சகோதரிகள் தான் இவர்கள். இவர்கள் சொர்க்கத்தின் கதவை திறப்பவர்களாக இருக்கிறார்கள். யார் நிமித்த சகோதரிகளோ அவங்க ஞான அமிர்தம் கொடுத்து சொர்க்க வாயிலை திறக்கின்றார்கள். பாபா எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். யாருக்கு புத்தி தொடர்பு முழுமையாக தந்தையிடம் ஏற்பட்டு இருக்குமோ அவர்களுக்கு தாரணையும் ஏற்படும். புத்தி கனெக்ஷன் முழுமையாக பாபாட்ட கனெக்ட் ஆகி இருக்குதோ அவங்களுக்கு தாரணையும் ஏற்படும். ஞானம் பிரம்மச்சரியத்தில் தான் கற்றுத்தரப்படுகிறது. படிப்பு அப்படின்னாலே அது பிரம்மச்சரிய காலத்தில் தான் கற்றுத்தரப்படுது. பாபா சொல்றார், குடும்ப விவகாரத்தை கவனித்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். இரண்டு புறத்தையும் நாம் சரிவர நிர்வகித்து கொள்ள வேண்டும். லௌகீகம் அலௌகீகம் ரெண்டு பக்கத்தையுமே நம்ம சரியாக நிர்வகிக்கணும். மரண அபி ஜரூருகே, மரணம் கண்டிப்பா வரத்தான் செய்ய போகுது. மரணே சமை மனுஷிய கோ மந்திர தேத்தே, சாகிற நேரத்தில் மனுஷங்க காதில் போய் மந்திரம் சொல்றாங்க. சாக போற நேரத்தில் சங்கரா சங்கரா அவங்க காதல் சொல்றாங்க, சிவ சிவான்னு சொல்லு. மனிதர்கள் சாகும் தருவாயில் மந்திரம் தருகிறார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் அனைவரும் மரண தருவாயில் இருக்கிறீர்கள். நான் காலனுக்கெல்லாம் காலன், எல்லோரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ஆகவே குஷி அடைய வேண்டும் அல்லவா? நீங்க யாரை கூப்பிட்டீங்களோ அவர் நான் வந்திருக்கிறேன். ஆனா நான் காலனுக்கெல்லாம் காலன். நீங்க நினைச்ச கூப்பிட்ட நபர் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா குஷி அடையணும் இல்லையா? நீங்க அழைச்சிட்டு போன்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் இப்போ இங்க வந்திருக்கிறேன். பிற ஜோ அச்சி ரீதி படைங்கே, இங்க யார் பிறகு நல்ல விதமாக படிப்பாங்களோ உங்க சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆவாங்க. படிக்கலை அப்படின்னா பிரஜா பதவி அடைவாங்க. இங்க நீங்க வந்திருக்கிறது ராஜ பதவி அடையிறதுக்காக. இது படிப்பு. இதுல குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் எதுவுமே இல்லை. இந்த படிப்பு ராஜ்யத்திற்காக. எப்படி உலக படிப்புக்கு லட்சியம் குறிக்கோள் இருக்குது இல்லையா? அவங்க பாரிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான டீச்சர்கிட்ட போய் பாடம் படிக்கணும், வக்கீல்கிட்ட போய் அவங்க பாடம் படிக்கணும், வக்கீலுடைய தொடர்பில் இருக்கணும். இங்கேயோ உங்களுக்கு பகவான் கற்றுத்தருகிறார். அங்கே ஆசிரியருடைய தொடர்பில் இருந்தால் தான் படிப்பு புத்தியில் வரும். அதுபோல இங்கே பகவான் கற்றுத்தருகிறார் எனில் அவரோடு புத்தி தொடர்பு இணைந்து இருக்க வேண்டும். பாபா சொல்றார், நான் பரந்தாமத்திலிருந்து ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன். பரந்தாமம் எவ்வளோ உயர்ந்தது, சூக்ஷ்ம வதனத்தை காட்டிலும் உயர்ந்தது. அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு 1 செகண்ட் தான் ஆகுது. அப்போ பாபாவை விட வேகமாக வரக்கூடியவர், செல்லக்கூடியவர் வேற யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வர்றது செகண்ட் இல்லை, அவர் கொடுக்கிற ஜீவன் முக்தியும் செகண்டில் கொடுத்துட்றார். அவர் யோசிச்சுட்டு நாளைக்கு தாரேன் அப்படிலாம் என்ன பண்ணலை, சொல்ல வந்த அன்னைக்கு மொத்த ஞானத்தையும் சொல்லிடுறார். பாபா சொல்றார், உலகத்துல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய கேள்வி, ரொம்ப பெரிய ஆராய்ச்சி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா உழைக்கிறாங்க, தேடுறாங்க, தவம் பண்றாங்க. ஆனா பாபா வந்ததுமே நீங்க இந்த சரீரம் இல்லை, நீங்க 1 செகண்ட், அந்த 1 செகண்ட்ல நமக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிருச்சு.
நீங்கள் இந்த தேகம் இல்லை அப்படின்னதுமே நம்மளை துக்கத்திலிருந்து விடுதலை செய்கிறார். நீங்கள் இங்கே ட்ராமாவில் நடிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. அவர் நொடியில் பரந்தாமத்திலேருந்து வந்து நொடியில் நமக்கு முக்தி, ஜீவன் முக்தியை கொடுத்துடுறார். ஜீவன் முக்தியை கொடுத்துடுறார் ஃபஸ்ட்டு. அதாவது இது சங்கம் யுகத்தினுடைய ஜீவன் முக்தி ஒரு செகண்ட்ல நமக்கு கிடைச்சிடுது. ஜனக மகாராஜாவினுடைய எடுத்துக்காட்டு சொல்லப்படும். இப்பொழுதோ நரகம் பழைய உலகமாக இருக்கிறது. ஜனகருக்கு செகண்ட்ல முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. புதிய உலகத்தை சொர்க்கம்னு சொல்றோம். பாபா நரகத்தை விநாசம் செய்ய வைத்து சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குகிறார். மற்றபடி எல்லா ஆத்மாக்களுமே சாந்திதாமம் சென்று விடுவார்கள். ஆத்மா அழிவற்றது, அதனுடைய பார்ட் அழிவற்றதாக ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கிறது. ஆத்மா எப்படி சின்னது பெருசாக முடியும்? அதாவது அத்துவா ஜல் மர் கைசே சக்தியே, அந்த ஆத்மா வந்து தண்ணியில் கரைக்கிறதோ தீயில எரிகிறதோலாம் எப்படி முடியும்? அது இருக்கிறதே ஸ்டாராக இருக்கிறது. படா சோட்டா ஹோன சக்கே, இந்த ஆத்மா பெரிய சைஸா சின்ன சைஸாலாம் ஆக முடியாது. இப்போ நீங்கள் காட் ஃபாதர்லி ஸ்டூடெண்ட். காட் ஃபாதர் நாலேஜ்ஃபுல், பிளிஸ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர். அவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த படிப்பினால் நாமளும் அவர் போல ஆகிறோம், தேவி தேவதையாக ஆகிறோம். நீங்கள் பாரதத்திற்கு சேவா செய்து கொண்டு இருக்கிறீங்க. முதல்ல பாபா உடையவர் ஆக வேண்டும். மற்ற இடங்களில் நீங்கள் குருமார்ட்ட போகிறீங்க, அவர்களுடையவர் ஆகிறீங்க, அவரை தன்னுடைய குருவாக ஆக்கிக்கிறீங்க. இங்கேயோ தந்தையே நமக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் ஆகிவிடுகிறார். முதல்ல தந்தைக்கு குழந்தை ஆகணும். தந்தையினுடைய சொத்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. பாபா சொல்றார், பச்சே தும் எக்ஸ்சேஞ்ச் கரோ, குழந்தைங்களே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? உங்கள்கிட்ட இருக்கிறது என்கிட்ட கொடுத்துருங்க. குழந்தை கையில் எதையாவது கொடுக்கணும்னா அது கையில் எதையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கையிலேருந்து என்ன பண்ணிடணும்? வாங்கிடணும். அது மாதிரி பாபா சொல்றார், நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. எந்த அற்பத்தை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அது என்னுடையது. என்னிடம் எந்த ஒரு அளவற்ற செல்வம் உள்ளதோ அதெல்லாம் உங்களுடையது. நாம் பிடிச்சிருக்கிறது அற்பமானது, அவர் நமக்கு கொடுக்க இருக்கிறது அளவில்லாத அற்புதமானது. அப்போ அற்பத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற அற்புதத்தை நாம் எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ்சேஞ்ச் நீ தான்னு கேட்டால் பாபா தரப்போகிறது இல்லை. நீங்கள் எதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை என்கிட்ட என்ன பண்ணிடுங்க? கொடுத்துடுங்க. முதல்ல நம்மள்கிட்ட இருக்கிற அற்ப விஷயத்தை வாங்கிக்கிறார். அதை கவலைப்படுறதா கூட இருக்கலாம். அதை என்கிட்ட கொடுத்துருங்க, கவலைப்படுறதே என்கிட்ட கொடுக்கணும். நாம் எப்போ பாபாட்ட நம்ம கவலையை கொடுக்குறோம், நம்ம கவலைன்னா என்ன? நம்ம சுமைகளை கொடுக்குறோம். அப்போந்தான் பாபாட்டேருந்து சுகம் சாந்தி என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். இங்கே பாபா சும்மா தரலை, அவர் எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிறார். நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறார்? கொடுக்குறார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றார் பாபா. பாபா என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. என்னுடையதுன்னா ஆத்மா இப்போ எதை பிடிச்சிட்டு இருக்குது? தேகம் முதலான எல்லா விஷயங்கள். இதை பாபாட்ட ஒப்படைச்சிடணும். பாபா நான் உன்னுடைய ஆத்மா. 2 நாளைக்கு முன்னால் கூட வந்துருச்சு. திரும்ப தோல்வி அடைவதற்கு பதிலாக முழுமையாக பலியாகி விடுங்கள். சில பேர் சில விஷயத்தில் திரும்ப தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. பார் ஹார் கானேக்கே பஜாயே, திரும்ப தோல்வி அடைகிறதுக்கு பதிலாக பலிகார் ஹோஜாவோ, நீங்கள் பலியாக ஆயிடுங்க அப்படின்றார். அப்போது நாம் எதையாவது பிடிச்சிட்டு இருந்தோன்னா அது நமக்கு தோல்விக்கு மேலே தோல்வி தந்துக்கிட்டே இருக்கும். பாபாட்ட பலி பண்ணிட்டீங்க, பாபா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னா அந்த விஷயம் மாறிடும், நல்லாயிடும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பலி ஆகுங்க. எதை எனதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பாபாட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் உங்களுடைய ஆத்மா. இந்த சரீரம் ஆத்மா எப்போ நாம்
பாபாட்ட நம்மை பலி செய்கிறோமோ, பாபா சொல்றார், நான் உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையுமே தூய்மையாக்கி தருகிறேன். பாபாட்ட கொடுத்தோம்னா உடலையும் நல்லாக்கி கொடுத்துட்றாரு, ஆத்மாவையும் நல்லாக்கி கொடுத்துட்றாரு. நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் நல்லா ஆக்கி தாரேன். கோயில் அப்படி தானே செஞ்சோம். நம்ம தேங்காயை பழத்தை கொடுத்தோம், அவங்க சாமி முன்னால் வச்சுட்டு அதில் விபூதியை போட்டு திருப்பி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. போகும்போது அது வெறும் தேங்காய் பழம்தான், வரும்போது அதுக்கு பேர் பிரசாதம். அதுக்கு பேர் என்னது? பிரசாதம். அது அங்கே போயிட்டு வந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? பிரசாதம். அது நம்மள்கிட்டயே இருந்துச்சுன்னா அது ஒரு சாதாரண ஒரு பொருள், அது 5 ரூபா 10 ரூபான்னு எடை போட்டுடலாம். ஆனால் அது பகவான்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது என்னவாயிடுது? பிரசாதம். அது மாதிரி இந்த உடலை நான் பாபாட்ட கொடுத்துட்டேன், இந்த மனசை நான் பாபாட்ட கொடுத்துட்டேன், நான் ஆத்மா பாபாட்ட பலியாயிட்டேன்னா நம்ம மதிப்பில்லாதவரா, அப்பாற்பட்டவராக ஆயிடுறோம். அப்போ பாபா சொல்றார், உங்களுடைய உடல் மற்றும் ஆத்மா இரண்டையும் பவித்திரமாக்கி தருகிறேன், ராஜ்ய பதவியும் அளிக்கின்றேன். உங்களிடம் என்னென்ன உள்ளதோ அதை நீங்கள் பலி செய்து விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். என்னென்ன உள்ளதோ அதை பலி செஞ்சிடுங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் முக்தி கிடைக்கும். பாபா இது எல்லாம் உங்களுடையது என்று பாபாட்ட ஒப்படைச்சா பாபா சொல்லுவார், நீங்கள் என்னை உங்கள் வாரிசாக ஆக்கி கொள்ளுங்கள், நான் 21 ஜென்மத்திற்கு உங்களுடைய வாரிசாக, உங்களை என்னுடைய வாரிசாக ஆக்கி விடுகிறேன். இந்த ஒரு ஜென்மத்தில் பாபா என்னுடைய வாரிசு, என்னோடதெல்லாம் பாபாவுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது பாபா 21 ஜென்மத்துக்கும் என்ன பண்ணுறார்? நம்மை அவருடைய வாரிசாக, அவர்கிட்ட என்னென்னலாம் சொத்து இருக்குதோ அதுக்கு உரிமையாளர், வாரிசாக ஆக்குகிறார். இங்கே கொடுத்துடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேரில் எல்லாத்தையும் மாற்றி எழுதி கொடுங்கன்னு சொல்லலை. பாபா அழகாக சொல்கிறார், என் சொல்படி நடப்பது அப்படின்றார். கொடுப்பதுன்னா என்னதாமா? என் சொல்படி நடப்பது. இப்போ என்னோட பொருள்னா என் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தலாம். இது பாபாவுடைய பொருள்னா பாபாட்ட கேட்டு இது எப்படி நாம் யூஸ் பண்ணணும்னு பாபாட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டு ஒரு வழி சொல்லுவார். பாபா சொல்கிறார், சிரப் மேரி மத்துப்பர் சலோ, கொடுத்துட்டுனா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிற அறிவுரைப்படி மட்டும் நடந்துக்கோங்க. பல் தந்தா ஆதி கரோ, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை தாராளமாக செய்யுங்க. ஃபாரின் போக வேண்டி இருக்குதுன்னா தாராளமாக போங்க, எதையும் செய்யுங்க. ஆனால் பாபாட்ட கேட்டுட்டு செய்யுங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பாபா ரெடி ஆகிட்டார். மும்பைக்கு போக வேண்டி இருந்துச்சு. ஆனால் போகிறதுக்கு முன்னாலே சந்தேஷ் கேட்குறார். சிஸ்டர் வந்து டிரான்ஸில் போக சொல்கிறாங்க. சிஸ்டர் அங்கே வந்து ஒரு டிரான்ஸில் போகும்போது பாபா வந்து சிவப்பு கொடி காமிச்சிட்டார். சிவப்பு கொடினா இப்போ என்ன பண்ணாது போதும். எல்லாம் ரெடியான பிறகு ப்ரோக்ராம் என்ன பண்ணிட்டார்? பாபா கேன்சல் பண்ணிட்டார். பாபா சொல்லிட்டார்ல இப்போ வேண்டான்னு. வேண்டாம். அப்போது இது பாபா சரீரம். பாபா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கவனமாக வாணி கேட்டிங்கன்னா வாணியிலே நமக்கு சொல்லிடுவார், இதை செய்யுங்க, இதை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். அப்போல்லாம் டிரான்ஸில் போகிறதுக்கு சிஸ்டர் இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு இந்த வாணி தான் டிரான்ஸ் சிஸ்டர்னு நினச்சிக்கணும். இந்த வாணி மூலமாக நமக்கு தேவையான மெசேஜை பாபா என்ன பண்ணிவிடுவார். ஆனால் அந்த பாவனையோடு நம்ம உட்காரணும். அவர் சொல்கிறத நான் செய்வேன், எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன். இல்லை, பாபா செய்ய சொன்னால் செய்கிறேன், இல்லைன்னா நான் அதை விட்டுறேன். அப்போது நீங்கள் எப்போ என் பாதையில் நடக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்னுடைய வாரிசாக ஆகிடுறீங்க. அதாவது என்னுடைய எல்லா சொத்துக்கும் நீங்கள் உரிமையாளர் ஆகிடுறீங்க. கபர்தார் ரகனா, மாயா படி கடி கடி பச்சாடேகி, எச்சரிக்கையாக இருங்க, மாயை திரும்ப திரும்ப பிடித்து தள்ள முயற்சி செய்யும். கோயிபி விகர்ம நகி கரணா, எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்து விடாதீர்கள். ஸ்ரீமத் பர் சலேங்கே தோ சிரேஷ்ட பனேங்கே, ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் சிரேஷ்டமாக ஆகுவீர்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते.
தாரணைக்கு முக்கியமான சாரம், ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மை ஆக்குவதற்காக, ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மை ஆக்குவதற்காக தேகம் முதல் என்னென்ன இருக்கின்றதோ அதை தந்தையின் வசம் ஒப்படைத்து, தேகம் முதல் என்னென்ன இருக்கிறதோ அதை தந்தை வசம் ஒப்படைத்து அவரது ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். அவரது ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். தாய் தந்தையினுடைய சிம்மாசனத்தில் அமருவதற்காக தன்னை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். தாய் தந்தையினுடைய சிம்மாசனத்தில் அமருவதற்காக தன்னை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். தகுதியாக்கிக் கொள்ள முக்கியமாக பவித்திரத்தாவை தாரணை செய்யுங்கள். தகுதி ஆக்கிக் கொள்வதற்காக முக்கியமாக பவித்திரத்தாவை தாரணை செய்யுங்கள். வரதானம்: சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய கூடிய, சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் பிராப்திக்கு அதிகாரி ஆகுங்கள். டபுள் பிராப்திக்கு அதிகாரி ஆகுங்கள். எந்த குழந்தைங்க சங்கம் யுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செஞ்சிடுறாங்களோ அவங்களுக்கு சதா சாந்தி மற்றும் குஷியினுடைய டபுள் பிராப்தியினுடைய போதை இருக்கிறது. ஏனெனில் அதீந்திரிய சுகத்தில் இந்த இரண்டு பிராப்தியுமே அடங்கி இருக்கிறது. எந்த இரண்டு பிராப்தி? சாந்தி, குஷி. இது அதீந்திரிய சுகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. இப்போ குழந்தைங்களாகி நீங்க பாபா மற்றும் ஆஸ்தியை பெற்றிருக்கிறீர்கள். जो बाप और वर्षे की प्राप्ति है यह सारे कल्प में नहीं हो सकती. இப்போ கிடைக்கிற பாபா, இப்போ கிடைக்கிற பிராப்தி முழு கல்பத்திலையும் கிடைக்காது. इस समय की प्राप्ति अतीन्द्रिय सुख नॉलेज भी है फिर कभी नहीं मिल सकती. அதே மாதிரி இந்த நேரம் கிடைக்கக்கூடிய இந்த அதீந்திரிய சுகமும் ஞானமும் கூட பிறகு ஒருபோதும் கிடைக்க முடியாது. இப்ப கிடைக்கிற இந்த அதீந்திரிய சுகம், இப்ப கிடைக்கிற இந்த ஞானம் பிறகு ஒருபோதும் கிடைக்க முடியாது. எனவே இந்த டபுள் பிராப்திக்கு அதிகாரி ஆகுங்கள். டபுள் பிராப்திக்கு அதிகாரி ஆகுங்கள். அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செஞ்சா சாந்தி குஷி கிடைச்சிடுது. அப்புறம் பாபாவும் கிடைக்கிறார், ஞானமும் கிடைக்குது. இந்த ரெண்டு பிராப்தியும் பிறகு ஒருபோதும் கிடைக்காது. இந்த ரெண்டுக்குமே நீங்க அதிகாரி ஆகுங்க. ஸ்லோகன்: ஒருவர் மற்றவரின் சமஸ்காரங்களை புரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து நடப்பதுதான் முன்னேற்றத்திற்கு சாதனம். ஒருவர் மற்றவரது சமஸ்காரங்களை புரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து நடப்பதுதான் முன்னேற்றத்திற்கு சாதனம். நீங்க யாரையாவது எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு நஷ்டத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இங்க யாருமே நமக்கு வேண்டாதவங்க கிடையாது. அவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு பிராப்தி கட்டாயம் கிடைக்கும். ஒன்றை வேண்டான்னு ஒதுக்கும்போது அது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையும் நம்மளை விட்டுட்டு போயிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் சமஸ்காரத்தை புரிஞ்சுக்கோ. கரண்டை தொட்டு ஷாக் அடிச்சிடுச்சு, கரண்டை தொட்டு ஷாக் அடிச்சிடுச்சு. கரண்டையை பிடிங்கி போட்டுடலாமா? அதை எப்படி இன்சுலேஷன் பண்ணி அதை யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கரண்டை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். பாபா சொல்கிறார், யாரோ நம்மள்கிட்ட கோவப்பட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அந்த ஆத்மா மூலமாகவும் ஏதோ நமக்கு ஒரு நன்மை தர்றதுக்காக பாபா அந்த ஆத்மாவை வச்சிருக்கிறார். அவங்க சமஸ்காரத்தை புரிஞ்சு என்ன வார்த்தை சொன்னால் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, எப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு கோபம் வந்துடும்,
அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நடந்தால் அதுதான் முன்னேற்றத்திற்கு சாதனம். பிரம்மா பாபா காலத்திலிருந்தே இது பழக்கம். 2 ஒத்து போகக்கூடிய சிஸ்டரை ஒரே சென்டரில் பாபா, 2 சிஸ்டர் ரொம்ப திக்காக இருக்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்க, பொதுவாகவே இயல்பு தானே. நம்ம கேரக்டர் யார் ஒத்து போதோ அவங்களோட தானே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவோம். பொதுவாக பாபா சென்டருக்கு அனுப்புகிறதா இருந்தால் ஒத்த குணம் கொண்டவர்களை ஒருபோதுமே பாபா என்ன பண்ண மாட்டாராமா, ஆப்போசிட் குணம் உள்ளவங்களை தான் அனுப்புகிறான். இவங்களுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க கேரக்டர் டேரக்ட் இவங்க எதை பார்த்தாலும் சுறுசுறுன்னு செய்வாங்க, இன்னொருத்தவங்க நிதானமாக செய்வாங்க. ஒருத்தவங்க கணக்கு போடுறதுல புலியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க இங்கிலீஷ் பேசுகிறதுல புலியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க சமைக்கிறதுல புலியாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஸ்பீச் கொடுக்கறதுல புலியாக இருப்பாங்க. இப்படி ஆப்போசிட் இருந்தால் தான் வரக்கூடிய மாணவர்களை எல்லா விதத்துலையும் திருப்திப்படுத்த முடியும். ஒருத்தர் நல்ல சேவா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க நல்ல யோகா பண்ணுவாங்க. ரெண்டும் ஆப்போசிட். யோகா பண்ணுறவங்கள பார்த்தா சேவா பண்ணுறவங்களுக்கு கோவமாக வரும். நான் விழுந்து விழுந்து சேவை பண்ணுறேன், நீ உட்காந்து யோகா பண்ணுறேன். யோகா பண்ணுறவங்களுக்கு என்ன இந்த ஆத்மா யோகாவே பண்ண மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சேவைங்குது. அப்படி இல்லை, 2 வெரைட்டி இருந்தால் தான் வண்டி ஓடும். இது 2 ரெட்டை மாட்டு வண்டி. இதை 2ஐயும் சேர்த்து வண்டியில் இணைச்சி விட்டால் முன்னேறி என்ன பண்ணிடலாம், போயிடலாம். பாபா சொல்கிறார், ஒருவர் மற்றவரது சமஸ்காரங்களை புரிந்து அவர்களோடு இணைந்து நடப்பது தான் முன்னேற்றத்திற்கான சாதனம். சேர்ந்து புரிஞ்சு நடக்கிறது தான் முன்னேற்றத்திற்கு ஆக மொத்தம் பாபா சொல்ல வர்றது என்னென்னு, ஜாடிக்கேற்ற மூடி தான். இங்கே எல்லாருமே யார் தான், ஜாடிக்கேற்ற மூடி தான். ஆனால் ஜாடி சைஸுக்கு மூடி கிடையாது, மூடி சைஸுக்கு ஜாடி கிடையாது. ஆனால் ஜாடின்னா அதுக்கு என்ன வேணும், மூடி வேணும். மூடிக்கு என்ன வேணும், ஜாடி வேணும். பாபா சொல்கிறார், அவங்க பெருசு இவங்க சின்னது இல்லை, இது கரெக்டு தான், சேர்ந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா முன்னேறிடலான்றார். அவ்யக்த இஷாரா சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தன்னுடைய நேச்சரை, சுபாவத்தை சரளமாகவும் பொறுமை உடையதாகவும் ஆக்கி கொள்ளுங்கள். யார் சரளமான உள்ளம் கொண்டவர்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக. சரள உள்ளம்னா ஈஸியாக எடுத்துக்க, சரி பரவாயில்ல, அதனால என்ன, ஈஸி நேச்சர். ஐயோ அப்படியா, அப்படி இல்லை, சரி பரவாயில்லை, அதனால என்ன. யார் சரள உள்ளம் உடையவர்களோ அவங்க தான் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. யார் மகிழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்களோ அவர்கள் எல்லோரையும் ஆக்கர்ஷிக்கிறார்கள். எப்பவும் நீங்கள் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா எல்லாரும் உங்களை நோக்கி வருவாங்க, ஆக்கர்ஷிக்கப்படுவார்கள். ஹர்ஷித்துக்கு அர்த்தகே, அந்த மகிழ்ச்சின்னா என்ன, சிரிச்ச முகம்னா என்ன, அதுக்கு அர்த்தம் அதீந்திரிய சுகத்தில் ஆடுவது. சிரிக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுன்னா லௌகிக்கமா இல்லையாமா. பாபா சொல்றார், அதீந்திரிய சுகம்ங்கிற ஊஞ்சல்ல யார் ஆடுறாங்களோ அவங்க தான் மகிழ்ச்சியானவங்க, அவங்க தான் எல்லாரையும் ஆக்கர்ஷிப்பாங்க. அது யாரால முடியும்னா சரளமான உள்ளம் கொண்டவர்களால் தான் முடியும். ஞானத்தை சிந்தனை செய்து அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்து, ஞானத்தை சிந்தனை செய்யணும், அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்து அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடுவதற்கு பெயர்தான் மகிழ்ச்சி. ஞானத்தை சிந்தனை செய்து அவ்யக்த ஸ்திதியில் இருந்து அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல் ஆடுறதுக்கு பேர் தான் என்னது, மகிழ்ச்சி. இதற்காக சாட்சியாளர் என்ற சீட்டில் செட்டாகி மாயா மற்றும் இயற்கையினுடைய பொம்மலாட்டத்தை மனோரஞ்சன ரூபத்தில் பாருங்கள். சாட்சியாளர் என்கின்ற சீட்டில் செட்டாகி மாயா மற்றும் இயற்கையினுடைய பொம்மலாட்டத்தை, மாயா மற்றும் இயற்கையினுடைய பொம்மலாட்டத்தை மன மகிழ்ச்சி தரும் விளையாட்டு என்ற ரூபத்தில் பாருங்கள். மன மகிழ்ச்சி தரும் விளையாட்டு என்ற ரூபத்தில் பாருங்கள். பாபா இன்னைக்கு சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த முழு குடும்பமும், இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய குடும்பம். இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய, இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களும் யாரு தான், நம்ம ஃபேமிலி. காம்பவுண்டுக்குள்ளே தான் ஃபேமிலி இல்லை. பாபா சொல்ற மொத்த உலகமும் ஈஸ்வரிய குடும்பம்.
அதனால தான் நீயே தாயும் தந்தையுமாய் இருக்கிறாய், நாங்கள் உங்கள் குழந்தை என்று பாடி வந்தோம். இப்பொழுது ப்ராக்டிக்கலில் நாம் காட்லி ஃபேமிலி ஆகிவிட்டோம். அது பாடணும் இதுக்கு முன்னால். இப்போ உண்மையிலேயே குடும்பம் ஆகிட்டோம், இறைவனுடைய குடும்பம், ஒரு குடும்பம் ஆகிட்டோம். பாபாட்டேந்து 21 ஜென்மத்திற்கான மொத்த ஆஸ்தியை எந்த ஒரு சகஜ விதியில் பெறலாம். சங்கமத்தில் சிவத்தந்தையை தனது வாரிசாக்கிடுங்க, உடல் மனம் பொருளால் பலி ஆகிடுங்க, அப்போ 21 ஜென்மத்திற்கும் முழு ஆஸ்தி கிடைக்கும். பாபா கூறுவார், எந்த குழந்தைங்க சங்கமயுகத்தில் தன்னுடைய எல்லா பழையவற்றையும் இன்சூர் பண்ணிடுறாங்களோ, காப்பீடு பண்ணிடுறாங்களோ, பாபாட்ட ஒப்படைச்சிடுறாங்களோ, அவங்களுக்கு நான் ரிட்டனாக கைமாறாக 21 ஜென்மம் வரை தருகிறேன். பாடல் கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி.